உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. சரிங்கம்மா. நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க? எந்த ஊரில் பிறந்தீங்க? உங்கள் பிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் வீடே எங்கள் அம்மா வீடு தான் இது. எனக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு எல்லாமே பையனோட ஒரு 3 வயசுல வந்து சேர்ந்துட்டோம். தம்பி கூட்டிட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து இங்கே தான் இருக்கேன், அம்மா வீட்டிலே தான் இருக்கேன். சரி சரி. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எங்களுக்கு 1972 ஆச்சு. 1972. கணவர் பேர் சொல்லுங்கள். கஜேந்திரன். கஜேந்திரன். ஓகே. நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கீங்க? நான் 5வது தாங்க படித்தேன். அந்த காலத்து படிப்பு. ஆனால் எழுத படிக்கலாம் தெரியாது, சுமாராக படிப்போம் அதோட. சரி சரி. உங்கள் கணவர்? அவருக்கும் அவ்வளோ படிப்பு கிடையாது, படிக்கலை. சரி. அவருக்கு வந்து ஒரு கை கால் இது ஆன்டிகிராஃப் பண்ணிட்டோம். ஓகே. கால் சாஞ்சி தான். எந்த வயசில் உங்கள் கணவர் உங்களை பார்த்தாரு? கல்யாணம் ஆன பிறகு தான் நாங்கள் பெரியவங்க தான். எங்கள் அப்படிலாம் கிடையாது. சரி. அந்த குட்டிமை இதில் உட்காருங்க, அந்த இதுதான் நாங்கள். ஓ, அவ்வளோதான். சரி சரி. அவர் என்ன, கணவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? விவசாயம் தான். ஒரு 2 பேர், அவங்க அண்ணா அவங்களுக்கு வச்சு விவசாயம் பண்ணியிருந்தாரு. ஒரு ஏக்கரா பூமி இருந்தது, விவசாயம் இடம். அந்த இடத்துல ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு வச்சுன்னு இருப்பார். சிம்பிளாக எங்கன்னா அந்த விவசாயம் இல்லைன்னா எங்கன்னா ஒரு கம்பெனிங்கள அப்படி அவருக்கு தெரிஞ்ச வேலையை அது வாரத்துக்கு அப்படி போயிட்டு வருவார். சரி. உங்களுக்கு குழந்தைங்கம்மா? எனக்கு வந்து பையன் ஒருத்தன், பொண்ணு ஒன்று. முதல் பெருசு பொண்ணு, 2வது பையன். ஓகே. 2 பேரையும் படிக்க வச்சிங்களா? இல்லைங்க, 2மே படிப்போட ஏறல. சரி. தம்பி தான் படிக்க வச்சா. ஓகே. எங்கள் பையன் 3 வயசு. இவங்க தம்பி கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா, பொண்ணும் 9வது ஃபெயில் ஆயிடுச்சு. பையன் வந்து ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிடுது. அவனுக்கு ஈக்குவலாக சாருங்க சொல்லுவேன், அது இங்கே இந்த மாத்தூர் இதுதான். அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். திருப்பி போக மாட்டேன்ட்டான். அதுலேருந்து கொஞ்சம் வீட்டில் ஒரு 2 வருஷம் வீட்டில் இருந்தோம். அப்புறம் முருகன் ட்ரெஸ்ஸில் போய் இப்போ ஒரு 10 வருஷம் பண்ணாங்க. அப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனவுடனே இங்கே வீட்டிலே செட்டில் ஆகிட்டு இந்த தசமே கம்பெனிக்கு போயிட்டு இருந்தோம். உங்கள் கூட பிறந்தவங்க பற்றி சொல்லுங்கள். எங்கள் கூட பிறந்தவங்க நான் தான் ஃபஸ்ட்டு. தம்பி தான் 1913 2003 ஒரு ஆக்சிடென்ட். தம்பி இறந்துட்டா போல. டிவி இதில் ஒர்க் பண்ணிருந்தாங்க. நான் பெரியவன், நான் தம்பி கோபாலகிருஷ்ணன். ஓகே ஓகே. உங்கள் கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்ததுமா? கல்யாணம் போராட்டம் தான் வாழ்க்கை. ஒரு தனி ஒரே குடும்பம். சரி. அண்ணன் தம்பி, அவருக்கு 5 பசங்க. கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்ட குடும்பம் தான். போராடி தான் வாழ்க்கையை ரன் பண்ணியிருக்கீங்க. சரி சரி. கணவர் எப்படி இறந்தாரு? அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஏதோ அல்சர்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து அப்படி அப்படியே ஒரு ஓட்டையாட்ட விழுந்து அவர் சாப்பிட்டா ஜீரணத்துக்கு வரதில்லை. சரி. அந்த ஜீரணம் ஒரு டைம் வரைக்கும் அப்படியே வகுத்து வழியில் துடிப்பார். அதை ஆப்ரேஷன்லாம் பண்ணி அது செட் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ண பிறகு அவர் வந்து கொஞ்சம் பீடி பிடிப்பார். சிகரெட் பீடி பிடிப்பார். அதெல்லாம் செய்யாத கொஞ்சம் கண்ணுங்கெல்லாம் மறைச்சிச்சு. அதில் காலு கையெல்லாம் கொஞ்சம் வீக்கம். திரும்பியும் இப்போ அட்மிட் பண்ணால் ஒன்றும். சரி. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம்னா? எப்போவுமே போராட்டம் தான், ஒரு இது கிடையாது, மகிழ்ச்சி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இருக்கும், போகிறோம், அவ்வளோ, அதோட சரி, அவ்வளோதான். சரி. நீங்கள் வாழ்க்கையில் இப்போ நினச்சிருப்பீங்க இது என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை, ஏதோ ஒரு சின்ன சின்ன, எல்லாருக்குமே ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது. இப்போ வந்து எனக்கு தசமே பையனுக்கு 2 பொண்ணு. அது கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு வழி. நல்லா கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்க இல்லை, பையனுக்கு வந்து இப்போ வேலை, நல்ல வேலை, சம்பளம், அது பேத்திங்களுக்கு. நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு கேட்குறேன். எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு கோவிலுக்கு போகணும், இல்லை இந்த ஊருக்கு ஏதாவது நான் போகணும்னு ஆசைப்படுறேன், அதெல்லாம் எனக்கு நடக்கும். சரி. நீங்கள் எல்லா ஊருக்கும் போயிருக்கீங்க, உங்கள் ஆசைல இப்போ அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து உங்கள் பையனுடைய ஆசை அந்த 2 பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும். சரி சரி. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பேத்திங்களை? நல்லா படிக்க வச்சுட்டு ஏதோ அவங்களுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு
இப்போ என்ன படிக்கிறாங்க பேத்திங்க? பேத்தி வந்து சின்னது குழந்தை 3 வயசு குழந்தை நாங்கள். ஒருத்தி வந்து 10th படிக்கிறேன். ம். அதனால தான் கூட்டிட்டு போய் விட்டு வராங்க. அதுதான் எங்கள் அம்மா. சரி சரி. உங்கள் மகன் என்ன வேலை செய்கிறாரு? மகன் வந்து தெரியாதுங்க தான் கேட்கணும். ஏதோ கம்பெனிக்கு வராது, ஒரு தேசிய கம்பெனி தான் தெரியும். சரி சரி அவன் செய்கிற ஒர்க் எல்லாம் சரி. சும்மா எப்படி ஆ தெரிஞ்சது இவ்வளோதான் எனக்கு. அவன் என்ன முன்னாலாம் என்ன தெரியல. சரி, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. இல்லை எனக்கு எனக்கு அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை கூட எதுவுமே இல்லைங்களா? இல்லை இப்படியே இருந்துட்டா போதுங்க. ஒன்றும் இல்லை, கை கால் நல்லா இருக்கணும். ம். அப்படி பசங்க சரி சரி. இது மூலிமா உங்கள் பேத்திங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல இருக்கிறது தான் நல்லபடியாக இருக்கணும். அவ்வளோதான் எனக்கு. அவங்க அம்மா பசங்க பேச்சு கேட்கணும். சரி சரி. சாப்பாடு விஷயத்தில் உங்களுக்கு என்ன விரும்பி சாப்பிடுவீங்க நீங்கள்? எனக்கு எது விருப்பப்படுதோ பிடிச்சா முதல்ல பார்ப்போம், பிடிக்கலன்னா தயிர். ஓகேம்மா, இவ்வளோ நேரம். எல்லாம் கிடையாது. சரி சரி. இதுதான் சாப்பிடணும் இதுதான்ற ஒரு இது கிடையாது. ஆ முதல் பார்ப்போம், பிடிச்சா சாப்பிடுவோம், அதையே போட்டுருவோம். பிடிக்கலன்னா தயிரோ மோகோ இல்லை தண்ணி சாதம். சரி. அதெல்லாம் ஓகேம்மா. சாப்பாட்டு விஷயத்துலலாம் எனக்கு அந்த பிரச்சனை. சரிங்கம்மா, இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒத்துழைச்சி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்லா அருமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. சரி.